மார்னிங் டு எவ்ரிஒன் பிரசன்ட் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேடிஸ் பத்தி பார்க்க போறோம். நம்மளோட டேடிஸை பத்தி பேச போறது இல்ல, தமிழ் சினிமார டேடி கேரக்டர்ஸ்க்கு ரேட்டிங் கொடுக்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அவர் ஃபர்ஸ்ட் டேடி, இந்தியன். இவர் ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் தான். பட் ஒரு டேடியா என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ கெஸ் கண்டிப்பா நீ எல்லாம் ஒரு டேடியா லிஸ்ட்டுக்கு தான் போவாரு. சொந்த பையனே கொண்டுருவாரு, ஆனா மத்தபடி நல்ல மனுஷன் தான். நெக்ஸ்ட் வாரணம் ஆயிரம். இவரு கண்டிப்பா ஒரு அல்டிமேட் டேடின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டேடினா இப்படிதான் இருக்கணும்னு காட்டுற மாதிரியான ஒரு டேடி. இதை நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அடுத்த வர டேடிஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜெயிலர் இவரெல்லாம் எங்க தூக்கி போடுறதுன்னு எனக்கு தெரியல. இந்தியன் தாத்தா பக்கத்திலே போடுறதுதான் கரெக்ட். சேம் கேஸ். நல்ல மனுஷன் தான் மேடம், ஆனா சொந்த பையனை மட்டும் கொண்டுருவாரு. M10 மகன். பொம்பளை சோக்கு கேக்குதா? ரொம்ப வயலண்டான டேடி இவரு. அவர் பையன் மேல அக்கறை இருக்கு, அவ்வளவுதான். ஆனா மத்தபடி ஃபுல்லா பொழந்து அபியூஸ் தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இவரை நம்ம அந்த பார்டர் லைன் டேடியை போடலாம். அட்லீஸ்ட் அவர் பையனை கொல்லல. அபியும் நானும். வாரணமாயிரம் பசங்களுக்கு எப்படியோ பொண்ணுங்களுக்கு ஐ கெஸ் அபியும் நானும் டேடி கண்டிப்பா ஒரு அல்டிமேட் டேடியில வருவாருன்ட்டு. டான் இவரையும் தூக்கி கீழே தான் போடணும். ஆனா நம்ம லிஸ்ட்ல கீழே பையனை கொலை பண்ணிட்டு அக்யூஸ்ட் மாதிரியெல்லாம் உட்காந்துருக்கானுங்க. ஸோ அவ்வளவு மோசம் இல்லை இவரு, ஆனா மோசம் தான். இவரும் அபியூஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, ஆனா கடைசியில எல்லாம் பாசத்துக்காண்டி பண்ற மாதிரி காமிச்சிருவாங்க. ஸோ இவரை தூக்கி நம்ம டீசென்ட் டேடி லிஸ்ட்ல போடலாம். சந்தோஷ் சுப்பிரமணியம். பேரு தான் சந்தோஷ், ஆனா நான் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்தது இல்லையே. இவர் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே அவர் கரெக்டா தான் பண்ணியிருப்பாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா அவர் மட்டும் தான் பண்ணியிருப்பாரு. பையனை எதுவுமே பண்ண விட்டுருக்க மாட்டாரு. ஒருவேளை விட்டுருந்தா அவரும் ஒரு அல்டிமேட் டேடி ஆயிருக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இவரை அபோவ் ஆவரேஜ் டேடியை போடலாம். ஸோ இதோட நம்ம லிஸ்ட்டு முடியுது. கூடிய சீக்கிரம் இது மாதிரி புதுமையான கான்செப்ட் எல்லாம் பிடிச்சிட்டு வரேன். இது புதுசுன்னு நம்பினீங்கன்னா நல்லது தான். ஸோ அதுவரை விடைபெறுகிறேன். பை பை.